வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாரை பார்த்து சொல்ல போறாங்கன்னு அன்அஃபிஷியலை பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லீஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மஞ்சரி தான் இருந்தாங்க. ஆனால் ஜாக்லின் அந்த இடத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறது அஃபிஷியலில் அது டவுட்டாக தான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க எவிக்ட் ஆக போகிறது. 2 விக்கெட்டு, ஒரு விக்கெட்டை இன்னைக்கு தூக்கிட்டு சண்டே எபிசோடில் இன்னொரு விக்கெட்டை தூக்கலாம். இல்லைனா 2 பேருமே வந்து சண்டே எபிசோட்லேயே தூக்கலாம். அது என்ன பண்ண போகிறாரு விஜேஸ்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 2மே அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ யார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலை செக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து தீபக் இருக்கிறாரு 1,16,000 ஓட்டில். 2வது இடத்துல ரயான் இருக்கிறாரு. ரயானுக்கு வந்து டிடிஎஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதுனால ரயான் லீஸ்ட்ல இருந்தாவே நம்ம வைக்க மாட்டோம், அவர் இல்லாமல் தான் பார்ப்போம். இப்போ வேற 2வது இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க. யார் போட்டதுன்னா முத்துக்குமரனை பிடிக்காத வன்மம் பிடிச்ச கும்பல் இருக்குல்ல, அவங்களுடைய ஃபேண்டம் சொல்லுகிற அந்த குரூப்பு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவ வச்சிருக்கிறாங்க 1,01,000 ஓட்டு. 1,00,000 ஓட்டு இது முழுக்க முழுக்க பிஆர் ஓட்டு தான். இது ஒரு டம்மி ஓட்டு அப்படின்னு தான் பார்க்கணும். 4வது பார்த்தீங்கன்னா அருண் இருக்கிறாரு 96,000 ஓட்டில் இருக்கிறாரு. 5வது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க 95,000 ஓட்டில். 6வது இடத்துல விஷால் இருக்கிறாரு, அவரும் 95,000 ஓட்டில் இருக்கிறாரு. 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஒரு 200 ஓட்டு வருது. 200 ஓட்டு தான் இருக்குது. 7வது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க, அவங்க 94,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 8வது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க 84,000 ஓட்டில். ஸோ அன்அஃபிஷியல் கிளியராக ஒரு விக்கெட்டை வந்து கிளியராக சொல்லுது மஞ்சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த விக்கெட், இப்போ அதை விட்டுட்டு பாய் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஷால் தான் இருக்கிறாரு. மஞ்சரி, ஜாக்லின், விஷால் அதுதான் அன்அஃபிஷியல் வந்து கொடுக்குது. விஷால் 95,000 ஓட்டில் இருக்கிறாரு. பவித்ரா பார்த்தீங்கன்னா 95, ஸோ ரொம்ப க்ளோஸில் இருக்கிறாங்க. அருண் 96, அதுவும் ஒரு க்ளோஸ் தான். ஸோ இப்போ அருண் இல்லைன்னா விஷால் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அன்அஃபிஷியல் சொல்லுது. பட் அஃபிஷியலில் இது கொஞ்சம் வேறாகவும் இருக்கலாம்ல. அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியல்னு சொல்லிட்டு வர்ற அன்அஃபிஷியல் தகவல் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷால் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. விஷால் வந்து போன வாரமே தூக்கியிருக்கணும், ஏன்னா தூக்கப்பட வேண்டிய ஆள் தான். திருட்டு கேங் லீடரில் அவர், திருட்டு கேங் தலைவியை தூக்கிட்டாங்க, அப்போ தலைவனையும் தூக்கணும்ல. போன வாரமே தூக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே அந்த ஜெஃப்ரி இருக்கார்ல, அவர் வந்து ஸ்டாண்டாக ஒட்டிக்கிட்டு அக்காவோட இடுப்புலே ஏறி நான் போயிடுவேன் அப்படின்லாம் வேறு அவரே சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதனால் அப்படியாப்பா போங்கப்பான்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இந்த வாரம் அந்த லிஸ்ட்டில் விஷால் இருக்குதான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா எனக்கும் தோணுது. அனுப்பணும், ஏன்னா சாச்சனா வந்து ஆண்கள் டீமில் சாப்பாடு ஃபுட்டு இல்லை, அப்போ இவங்க பெண்கள் டீம்ல இருந்து அரிசி எடுத்து அந்த பக்கம் போடுறாங்க. அது ரஞ்சித் பார்க்குறாரு, பார்க்கணுன்னு தான் இவங்களும் போடுறாங்க. அவங்க பண்ணதே ஒரு ட்ராமா, ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. அதுவே வந்து விஜேஎஸ் வந்து பாராட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூல் பிரேக்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொன்னார். பிக் பாஸ் அதுக்கு முன்னாடியே சாப்பாடு சாச்சனா ஊட்ட போனாங்க, விஷாலுக்கு ஊட்டினாங்க. அப்போ வந்து சொன்னார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அப்புறம் எதுக்கு நாங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக டாஸ்க் வைக்கிறோம், ஸோ அதனால் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணார். அதுக்கப்புறம் சாச்சனா ஹெல்ப் பண்ணும்போது விஜேஎஸ் வந்து வான் பண்ணார். அந்த வீக்கே பார்த்தீங்கன்னா கூச்சமே இல்லாமல் கொஞ்சமும் பயம் இல்லாமல் இந்த திருட்டு கேங் வந்து திருட்டு பிரியாணி செய்துங்க. இவனுங்க ஒரு முறை இல்லைங்க, 2 முறை 3 முறை செஞ்சுருக்கிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசி 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 கத்தி கதறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து அதை கேட்டார். அப்பயும் அதை காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டார். கடைசியாக முடிக்கும் போது பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அப்படின்லாம் வேற சொல்லிட்டாரு. மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க அருண் அப்படின்லாம் வேற கேட்டார். அவர் வந்து அப்படியே சிரிக்கிறார், சிரிச்சு மழுப்பினார்ல அந்த டப்பா. நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பேசுவார், தொழில் மேலே சத்தியம்லாம் பண்ணார். கடைசியில் பார்த்தா அப்படி திருட்டு கேங்கில் இருக்கிறவர். அவர் கேப்டன்சிலேயே இந்த திருட்டெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறையவே நடந்தது. அடுத்த வாரத்துலலாம் தர்ஷிகா இந்த விஷால் நிறையவே பகல்லையே அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் திருட்டிட்டு இருந்த கும்பல் தான். ஹோஸ்ட் மேலே பயமும் இல்லை, எழுந்து நிற்கும் போதே அவளை நக்கலாக நிற்கிறது. வேற ஏதோ யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா யாராவது சொல்ல விரும்புகிறீங்களான்னா அப்போ தான் இவர் எழுந்து பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவார். அந்த அளவுக்கு நக்கல் ஹோஸ்ட்டை பார்த்தா. யாரோ இவன் மனசில் வந்து ஆழ் மனசில் என்டர்டெய்னர்னு பதிய வச்சுருக்கிறாங்க. அவன்னா என்டர்டெய்னர்ன்றான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணதே கிடையாது, நம்ம பார்த்ததும் கிடையாது. பண்ணியிருந்தா பார்த்துருப்போம்ல. நம்ம ஒன்றும் ஐயோ இவங்க வராங்களா அந்த பக்கம் திரும்பிப்போம் அப்படின்லாம் திரும்புறது இல்லை. ஆனால் பண்ணதே கிடையாது. நேற்று டாஸ்க் கூட பார்த்தோம்ல, முத்து அருண்
அது வந்து நான் முத்துக்கு தான் அதிகமாக கிரெடிட் கொடுப்பேன். ஏன்னா அருண் தனியாக விஷால் கூடவும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. அப்போ பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஹோஸ்ட்டை தான் வம்புக்கு எடுத்துருக்கிறானுங்க. இல்லைன்னா ஏதாவது படத்தில் வந்து டயலாகை பேசியிருக்கிறாங்க. இங்கே கிரியேட்டிவாக எதுவுமே பண்ணதே கிடையாது. விஷாலுக்கு அது சுத்தமாக வராது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை தன்னை பெரிய ஹீரோவாகவே நினச்சிட்டு இருக்காரு. அவர் காதல் மன்னன் வேற இல்லை, காதல் மன்னன் அவர். ஒரு பக்கம் சௌந்தர்யா கூடவே ரொம்ப க்ளோஸாக சுற்றி ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடுவார். அந்த பொண்ணை பற்றியே தப்பாக பேசுவார் வெளியில். அதுக்கப்புறம் அன்ஷிதாவை வந்து ரைட்டில் வச்சுப்பார், இந்த பக்கம் லெஃப்டில் வந்து தர்ஷிகாவை வச்சுருப்பார். இந்த இடம் வேணால் மாறலாம், லெஃப்டா ரைட்டாங்கிறது அவரை பொறுத்து தான். அதுக்கப்புறமா தானே தர்ஷிகா போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு தர்ஷிகா ரைட்டில், இவங்க லெஃப்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க அன்ஷிதா அப்படின்னு பார்த்தா, தர்ஷிகா இருக்கிற வரை பார்த்தீங்கன்னா உன் பாசத்தை காட்டு, உன் லவ்வை காட்டு, உன் எமோஷனை காட்டுன்னு காட்ட சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கட்டி பிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசம் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு அப்படின்லாம் உருட்டணும் தானே. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அன்ஷிதா கூட பழசு எல்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு, பழசுன்னு சொல்கிறது அர்ணவ் வந்து பழைய ஆள் ஆகிட்டாரு, பழசு ஆகிட்டாரு. தூக்கி போடு, உனக்கான சிறப்பான லைஃப் காத்திருக்கு அப்படின்லாம் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ லவ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவரை அப்போ அழுது ஒப்பாரியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அன்ஷிதா. கேட்டால் வந்து நான் இதுக்காக அழுவல, நான் வேற விஷயத்துக்காக அழுகுறேன் அப்படின்லாம் சீன் போட்டுருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், தர்ஷிகா விஷால் லவ்வை பார்த்து தான் அவங்க அழுதுருக்குறாங்க. அப்புறமா போனதுக்கப்புறமா இவர் அங்கே சொல்ல அவங்களும் வந்து குஷியாயிட்டாங்க. இப்போ இவங்க லவ்வை வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாராம் நம்ம டப்பா. அவர் வேற ஒரு பக்கம் இல்லை காமெடி. அவரும் இந்த திருட்டு கேங்கை சேர்ந்தவர் தான். திருட்டு கேங்கில் இன்னும் மிச்சம் இருக்கிறது 3 பேர் தான் ஒரிஜினல் திருட்டு கேங்கில். அதில் இந்த விஷால், அருண், கடைசியாக அதில் வந்து ஜாயின் பண்ண இந்த ரயான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க்லேயும் இவ்வளோ சீட்டிங் நடக்குது இல்லை, பண்ணுறாருல. அப்போ வந்து திருட்டுத்தனமாக சமைக்கிறத ரயான் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கும் ஷேர் தரேன்டான்றாங்க. அங்கே போய் ஜாக்லின் கிட்ட சொல்லாதன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாக்லின் கிட்டேயும் சொல்லிட்டான். சொன்னவன் திரும்பி வந்து சாப்பிடாமையாவது இருந்திருக்கணும், இங்கே வந்தும் சாப்பிட்டான். அந்த மாதிரி ஒரு டுபாகோர் தான் அந்த ரயான். அதனால தான் இந்த டிடிஎஃப் டாஸ்க்லேயும் தொடர்ந்து சீட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துருங்க ஒரிஜினல் கேரக்டர்லாம். ஸோ அப்படியே வந்துருச்சு அப்போவே. இதில் இவனுங்க ஹோஸ்ட் வரையும் போயிட்டு வம்புக்கு இழுப்பாங்க, இந்த டப்பாவும் விஷாலும். அதை பார்க்க முடிஞ்சது, நிறைய பார்த்தோம். ப்ளே பண்ண சொன்னால் அதில் ஒன்றும் பண்ணுறதில்ல பெருசாக. ஆனால் வந்து தாங்களே புகழ்ந்துப்பார்கள், பெரிய ஹீரோவாக நினச்சிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ லைவில் ஒரு கிளிப் ஒன்று பார்க்கும்போது அருண், விஷால், ராணவ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நீ போயிட போடுறா, நான் அதுக்கு நீ இருக்கணும்ல, முதல்ல நீ போயிட போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து விஷாலை கலாய்க்க அவர் சொல்கிறாரு, நானும் ராணவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. நீயும் ராணவும் இருப்பீங்களா, தொடர்ந்து உங்கள் சைடு தானே விக்கெட்டை தூக்குனாங்க, அதில் இருந்தாலும் சுதாரிக்க வேணாம். ஆனால் சுதாரிக்கல, அவர் இருப்பாராம், ராணவ் இருப்பாராம், இவர் அருண் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் அவரை சொல்கிறாரு, 2 பேருமே போனால் கூட நமக்கு நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே மஞ்சரிக்கு செக்கை வச்சுட்டாங்க. மஞ்சரி போட்ட எஃபர்ட்டுக்கு, அவங்க விளையாடின விளையாட்டுக்கு அவங்களுக்கு பணப்பெட்டியாவது கிடச்சிருக்கணும், அந்த வாய்ப்பாவது கிடச்சிருக்கணும். கடைசியில் அது கூட இல்லாமல் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ விஷால் மஞ்சரி அப்படின்னு தான் இப்போதைக்கு தோணுது. அந்த மஞ்சரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றம் வருதான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். போகிற விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒரு ஆன் அப்படின்றாங்கல்ல, அந்த ஆன் வந்து விஷாலாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம். உள்ளே பண்ண இந்த திருட்டுத்தனமாகட்டும், இல்லை பண்ண இந்த காதல்ன்ற பேரில் பண்ண கேவலமான விஷயமாகட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம். இந்த நிலவரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.